இந்தியாவிலே நம்பர் 1 அதிகமான சம்பளத்தை விட்டுட்டு அவருடைய உள்ளுணர்வு, நம்ம இந்த மக்களை பார்த்துட்டே இருக்கோம். சின்ன வயசுல இருந்து நம்ம நல்லா இருக்கிறோம், ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறோம், ஒரு நல்ல காரில் போகிறோம், நல்ல எஜுகேஷனில் இருந்தோம். ஆனால் என்னுடைய பயணத்தில் தமிழ்நாடு முழுசும் தன்னுடைய தொழிலில் நடிக்க போகும் பொழுது, ஒவ்வொரு ஊராகவும் பார்க்கும் பொழுது இன்னும் குடிசைகளாகவே இருக்கே. தன்னுடைய தந்தை கலைஞர் பெருசாக பேசிப்பாங்க, குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினார். ஆனால் இன்னைக்கு குடிசைங்களை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய மாளிகைகளை கட்டுறதுக்காக. அப்படி தன்னுடைய பயணத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், மக்களிடம் போகணும், மக்கள்கிட்ட போய் நம்ம நான் அரசியலுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்தால் என்னென்ன செய்வேன், பிரச்சாரத்தில் என்னென்ன தவறு நடந்துட்டுருக்கு, நிர்வாகம் என்ன தவறு நடந்துட்டுருக்கு, தமிழக வெற்றி கழகம் நம்ம தோழர்களும் நானும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிர்வாக மாற்றங்களை உருவாக்க முடியும்னு மக்கள்கிட்ட சென்றுட்டு இருக்கார். மதுரை மாநாட்டில் சொன்னாரே, நீங்கள்லாம் போய் ஒவ்வொரு வீடாக மக்களோட சப்போர்ட் கேட்குறீங்க, நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் மக்கள்கிட்ட வரேன்.